வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2023 நடந்த டிஎன்டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 120 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி இந்த சேனல்லே ஒரு 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தமிழுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதுவுமே அஃபிஷியல் கீயோட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க. சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், கெஸ் பண்ணுங்க. அப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இதுதான் சரியான ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டதுல. பொருந்தாத கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கீ கொடுக்கும்போது சி கொடுத்துருந்தாங்க, அதாவது பாண்டியர்கள் சின்னம் மீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் ஜொராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு வர்றதுனால இது மட்டும் பாண்டியன் பற்றி வந்ததுனால பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அப்படி கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபைனல் கீழே இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பாண்டியர்கள் சின்னம் மீன் என்பது சரியான விடை தானே, இங்கே பொருந்தலனாலும் இது சரியான விடையாக இருக்கிறதுனால. அதனால் இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணை பிரிவாகும். மதராஸ் மாகாணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலப்பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. மதராஸ் மாகாணம் தற்போதைய தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா, ராயல்சீமா மற்றும் கடலோர ஆந்திராவை உள்ளடக்கியிருந்தது. எல்லாமே சரி. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 1668 பம்பாய் தீவுகளை பெற்று அங்கு தங்கள் தலைமையிடத்தை ஆங்கிலேயர் 1687 ஏற்படுத்தினர். தனது முதல் பயணத்தில் வாஸ்கோடகாமா 3 கப்பல்களில் 170 நபர்களோடு வந்தார். மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியம் சரியானவை? இது ரெண்டுமே சரியான வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் அலாவுதீன் கில்ஜி தொடர்பான தவறான கூற்று எது? தவறானது இது. நாற்பதின்மர் குழுவை அமைத்தார் அப்படிங்கிறது தவறானது. என்னன்னா சரியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம். உழவர்களிடமிருந்து நிலவரிகளை நேரடியாக வசூலித்தார் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் இவர்தான். படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான். சந்தை சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். எது சரியாக பொருந்தியுள்ளது? பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இது எப்போ வந்துச்சுன்னா 1958. ஏன்ஷியன்ட் மொனமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. டேஷ் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கம் இது தமிழ் புக்கிலே இருக்கும். ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஆனந்தரங்கம் பற்றி ஃபுல்லாக இருக்கும். இவர் தான் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். இவரோட நாட்குறிப்பு கூட மெயினாக பேசுவாங்க. பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் வார்டு உறுப்பினராக போட்டியிட கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று தகுதியாக இருக்கவில்லை? முப்பது வயதுக்கு மேல். இதை மேட்ச் பண்ணுங்க. உள்நாட்டு திருமண சட்டம். உள்நாட்டு திருமண சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1872. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 வந்தது தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம். தேவதாசி தடுப்பு சட்டம் 1947. சுதந்திரத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சாரதா சட்டம் 1930.
டேஷ் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அதுக்கு பேர் தேவதானம். கூற்று பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் நவாப்பின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. காரணம் கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். கூற்று காரணம் இரண்டுமே சரி. எந்த வம்ச ஆட்சி காலத்தில் சீனாவில் 2 தலைநகரங்கள் உருவாக்கப்பட்டன? டாங் வம்சம். இந்த டாங் டைனஸ்டி பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி கேள்விகள் வரும். இது மேட்ச் பண்ணுங்க. வாசல். வாசல் வந்து அரண்மனை பாதுகாவலர். ராயசம். ராயசம்னா செயலர் இல்லைன்னா கணக்கர். அடைப்பம். அடைப்பம்னா தனி உதவியாளர். காரியகர்த்தா செயல் முகவர். அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. வாசல்னா அரண்மனை பாதுகாவலர், ராயசம் கணக்கர், அடைப்பம்னா உதவியாளர், காரியகர்த்தானா செயல் முகவர். லியோனார்டோ டாவின்சி பல் திறன்களின் மேதை. அவர் ஒரு ஓவியர், சிற்பி, கட்டட வடிவமைப்பாளர், இராணுவ பொறியாளர், உடற்கூறியல் வல்லுநர் மற்றும் கவிஞர். மோனலிசா, கடைசி விருந்து, பாறைகளின் மீது கன்னிப்பெண் அவரது ஒப்பற்ற படைப்புகளாகும். எல்லாமே சரி, அனைத்தும் சரி. பல்லவர்களின் நிர்வாகத்தில் எது தவறான இணைவிடையை தேர்ந்தெடுக்கவும்? மாணிக்க பண்டாரம் வருவாய்த்துறை. அப்ப சரியானதெல்லாம் பார்த்துக்காங்க. ஆமாத்தியார் ஆலோசகர், மந்திரி மண்டலா அமைச்சர்களின் குழு, ரகசிய திரிகிரகா அரசரின் அந்தரங்க செயலர். ராஜபுத்திரர்களின் முக்கியமானவர்கள் யாவர்? ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது சந்தேலர்கள் கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சந்தேலர்கள், பிரதிகாரர்கள். ஏ அண்ட் சி ரெண்டுமே வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலா முதலில் எந்த ஆண்டு காயல்பட்டினம் வருகை புரிந்தார்? ஆயிரத்தி 288. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவிகலாஷ். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கவிகலாஷ். பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்தில் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் என்பது டேஷ் கிலோ ஆகும். ஒரு களம் அப்படிங்கிறது 28 கிலோ. சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு? ஆயிரத்தி 1972. குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? 2. குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 2. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆளுநர். உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவு எது? (226) மற்றும் 227. இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடா வரக்கூடிய கேள்விதான். இந்தியாவில் 4 தாம்ஸ் என அழைக்கப்படும் புனித தலங்கள்? 4 தாம்ஸ்.
பத்ரிநாத், பூரி, துவாரகை, ராமேஸ்வரம். இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா 4 தாம்ஸ். பஞ்சசீல ஒப்பந்தம் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது. சீனா. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 39F. டேஷ் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஸ்டார் கொடுத்துட்டாங்க. முதல்ல சி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுத்துட்டாங்க ஃபைனல் கீழே. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் டேஷ் முறைகளில் குடியுரிமை பெற முடியும். ஐந்து முறைகளில் குடியுரிமை பெற முடியும். குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்படுகிறது? சட்டப்பிரிவு 21. குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதை எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்படுகிறது? இந்த கட்டாய கல்வி குழந்தைகளுக்கு வழங்குறது சம்மந்தமாக நிறைய இருக்குது. இது எல்லா சட்டப்பிரிவுமே பார்த்துக்கோங்க. இது மெயின் வந்து சட்டப்பிரிவு 21. அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும், 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு சட்டப்பிரிவிலும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்ட இடம்? டேராடூன். தமிழ்நாட்டில் வெளி குடியேற்றம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் எது? சேலம், கரூர், கிருஷ்ணகிரி. தமிழ்நாட்டில் வெளி குடியேற்றம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் சேலம், கரூர், கிருஷ்ணகிரி. டேஷ் கூற்றுப்படி முழு வேலை நிலை என்பது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ அங்கு முழு வேலைவாய்ப்பு நிலவுகிறது என்கிறார். லர்னர். எந்த வரி நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படுகிறது? நிறுவன வரி, கார்ப்பரேஷன் டாக்ஸ். இதுதான் வந்து நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படுகிறது. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம்? GATT's ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெல்டன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜெனீவா. சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் டேஷ் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. சீனா. பண்டமாற்று முறையின் குறையை தீர்க்க எது உதவுகிறது? பணம். ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கம் ஆகியவற்றுடன் டேஷ் இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ICDS. படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுதல் அதிகம் நடைபெற காரணம் என்ன? அதிக வெப்பம். படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுதலுக்கு காரணம் வந்து அதிக வெப்பம். மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதி? கொங்கன் மற்றும் கனரா. வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதி கொங்கன் மற்றும் கனரா.
நீ இந்தியாவில் வடக்கு நோக்கி நிற்பதாக கற்பனை செய்து கொள். எந்த திசையில் சுமத்ரா தீவு அமைந்துள்ளது? கிழக்கு திசையில். பிடோயின் என்றால் பிடோயின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெசர்ட் வெல்லர்ஸ், பாலைவனத்தில் வசிப்போர் தான் பிடோயின். புவியில் ஒரு இடத்தின் அமைவை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள டேஷ் தேவைப்படுகின்றன. அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள், இதுதான் தேவைப்படுது. கீழ்வருவனவற்றில் எது உருமாறிய பாறைக்கு உதாரணம் அல்ல? இதுக்கு வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஃபைனல் கீழே. ஃபர்ஸ்ட் கிரானைட் மட்டும் கொடுத்துருக்காங்க சீனு, அதுக்கப்புறம் சிஆர்டின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன். ஃபைனல் கீ ஆன்சர் கிரானைட், சுண்ணாம்பு பாறை. இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஷ் நொடிக்கும் குறைவாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று பொருள். 30 நொடிக்கு குறைவாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று பொருள். இடிக்கும் மின்னலுக்கும் இடக்கூடிய அந்த இடைவெளி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் காலை 5 மணியாக இருக்கும்போது இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியின் நேரம் என்ன? 3:30 PM. அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து காலை 5 மணியாக இருக்குன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 3:30 PM, ஈவினிங் 3:30 PMனு இருக்கும். கீழ்கண்டவற்றுள் புவியியல் நுணுக்கங்களில் சேராது எது? காலநிலையியல். பனியாறுகளால் இரு பக்கத்திலும் அரிக்கப்பட்டு சரிவையும் கூர்மையான முனைகளை கொண்ட பகுதி. அதுக்கு பேர் முகடுகள். பனியாறுகளால் 2 பக்கத்துலையுமே அரிக்கப்பட்டு சரியவும் அப்புறம் கூர்மையான முனைகளையும் கொண்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா முகடுகள். உலகின் தாமிர உற்பத்தியில் டேஷ் 2வது மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சர்ச் பண்ணும்போது சிலி வந்து ஃபஸ்ட்டுன்னு கிடைக்குது ஆக்சுவலாக தாமிர உற்பத்தியில். பட் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இதாக கொடுத்துருக்காங்க, சிலின்னு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கேட்டிருக்கிறது 2வது மிகப்பெரிய நாடுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இது ஃபஸ்ட்டுங்கிறதுனால அதுக்கப்புறம் ஸ்டார் கொஸ்டின் ஆயிடுச்சு இந்த கொஸ்டின். ஆல்ப்ஸ் மலையின் மீது ஈரப்பதமிக்க முதன்மை காற்று மோதி மேலெழுவதால் உருவாகும் காற்று. நார்வெஸ்டர். கீழ்கண்ட உலகின் அதிக மக்கள் தொகை உள்ளடக்கிய முதல் 5 நகரங்களில் உட்படாது எது? நைரோபி. பூமத்திய ரேகை சூரிய ஒளியை செங்குத்தாக பெற்றுக்கொள்வதால் உலகின் எல்லா இடங்களிலும் இரவும் பகலும் சமமாக இருக்கும். இது வட துருவத்திற்கு வசந்த காலமாகவும் தென் துருவத்திற்கு டேஷ் காலமாகவும் இருக்கும். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஏலகிரி 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு இல்லையா, இது வந்து தவறாக பொருந்தியுள்ளது. இதெல்லாமே பார்த்துக்கங்க. ஊட்டி வந்து மலைகளின் ராணி, மேகமலை மேகங்கள் குவியும் மலை, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம். உலகிலேயே அதிக கருவுறுதல் விகிதம் கொண்டுள்ள நாடு எது? நைஜர். வேறுபட்ட ஒன்றை கண்டறிக. இதில் வந்து வேறுபட்ட ஒன்று இதுதான். ஆர்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் பகுதி எது? பேரிங் நீர் சந்தி. விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எது? கோதாவரி நதி. தவறான இணையை கண்டறிக. இந்திய சுரங்க பணியகம் சென்னை, இது தவறானது. சரியானதெல்லாம் பார்த்துக்கங்க. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனம் கொல்கத்தாவில் இருக்குது, அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொல்கட்டா. நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்.
இந்திய மேங்கனீசு தாது நிறுவனம் நாக்பூர். கீழ்கண்டவற்றுள் எது வடபெரும் சமவெளிகள் பகுதியை சார்ந்தது அல்ல? தக்கான பீடபூமி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும். இந்தியா கப்பல் கட்டும் தொழில் உலக அளவில் 2வது இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. அப்போ சரியானதெல்லாம் பார்த்தலாம். இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் உள்ளன. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. நவசேவா துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் சரியானது, பார்த்துக்காங்க. இது மேட்ச் பண்ணுங்க. கார்ன்வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டம். தாமஸ் மன்றோ ரயத்வாரி முறை. வெல்லசி பிரபு துணைப்படை திட்டம். வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறை. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அதுக்கு பேர் பள்ளி சந்தம். ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரம்மதேயம்னா என்ன, தேவதானம். தேவதானம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் வேளாண் வகை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட நிலம் தான் பிரம்மதேயம். இதுவே சேர சோழ பாண்டியர்கள் ஃப்ரீயாக பிராமணர்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேருனா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வேளாண் வகைனா ஜென்ரலாக வேளாண்மைக்காக கொடுக்கப்பட்டது. அது வேளாண் வகை. கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியானது அல்ல? தாவர்னியர் ரஷ்யா. காரன்வாலிஸ் பிரபு ஆட்சியில் இந்திய நீதிபதிகள் எவ்வகையான நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டனர்? முன்ஷிப் நீதிமன்றம். ரிக்வேத காலத்தில் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட நிலம் டேஷ் எனப்பட்டது. க்ஷேத்ரா. லியூபங் என்பவரால் ஹன் அரச வம்சம் நிறுவப்பட்டது. 600 ஆண்டுகள் செழித்தோங்கியது. அவர்களின் தலைநகரம் சாங் அன். இவ்வம்சத்தின் வலிமை வாய்ந்த அரசர் ஷிகுவாங் தி. ஒன்று மற்றும் 2 சரி. இதில் இது சரி, இது சரி. லியூபங் என்பவரால் ஹன் அரச வம்சம் நிறுவப்பட்டது. 600 ஆண்டுகள் செழித்தோங்கியது. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன. அந்த காலகட்டத்தில் குருக்களும் அவர்களுடைய சீடர்களும் ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கு நிலம் வழங்கவில்லை. எது சரியானதுன்னு பாருங்க. இங்கிலீஷில் வேணும்னா ஜூம் பண்ணுற பார்த்துக்கோங்க. இதில் பீதா சரி, அதாவது 1 மற்றும் 2 சரி. பிற்கால சோழ மரபை தொடங்கியவர் யார்? விஜயாலயன். பிற்கால சோழ மரபை தொடங்கியவர் விஜயாலயன். 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை டேஷ் எழுப்பியுள்ளார்? ராஜேந்திர சோழன். கூற்று 1 சமணத்தின் மையமான தத்துவம் அஹிம்சை. கூற்று 2 சமணம் வலியுறுத்திய அளவிற்கு அஹிம்சையை வேறு எந்த மதமும் வலியுறுத்தவில்லை. இதுக்கு 2மே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனே சரிதான். ஸோ 2மே ஆப்ஷன். ஹாஜி ஷரியத்துல்லா என்பவரால் டேஷ் ஆண்டு பார்ஜி இயக்கம் தொடங்கப்பட்டது? 1818. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்துள்ள இணை எது?
ஐனி அக்பரி, அப்துல் ஹமீது லகோரி. இது வந்து தவறான இணை. மற்றெல்லாம் சரியானதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. டேஷ் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜன். டேஷ் பேரரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் பல கைவினைகளை பணியிலமர்த்தி செயல்பட்டது. முகலாய பேரரசில் தான் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள், அதுக்கு பேர் வந்து கார்கானா. இது கூட அடுத்து கேட்கலாம், என்ன அந்த தொழிற்கூடங்கள் பேர்? கார்கானா. பல கைவினைகளை பணியிலமர்த்தி செயல்பட்டது. 1857 எந்த மகாராஷ்டிரா மாவட்டத்தில் விவசாயிகள் கழகம் நடைபெற்றது? பூனால. இது மேட்ச் பண்ணுங்க, ஆன்சர் அப்படியே கூட செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆப்ஷன். டோமர். டோமர் அப்படின்னா தில்லி. சவுகான் ராஜஸ்தான். சோலங்கி குஜராத். பரமர் மால்வா. அரேபியரின் அச்சுறுத்தலை உறுதியுடன் சமாளித்தவர் யார்? போஜா. எந்த பிற்கால சோழ அரசர் முத்திரைகளிடமிருந்து காவிரி டெல்டா பகுதியை கைப்பற்றி சோழ பேரரசை நிறுவினார்? விஜயாலய சோழன். கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திடுக. சுபா, அடுத்து சர்க்கார், அடுத்து பர்கானா. 36 ராஜபுத்திர குலங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை எந்த ஆண்டு கீழ்த்திசை அறிஞர் ஜேம்ஸ் டாட் அறிவித்தார்? 1829. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது? 30 பிரிவுகளை கொண்டுள்ளது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன்? உச்சநீதிமன்றம். எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளையும் கடமைகளையும் பற்றி குறிப்பிடுகிறது? சட்டப்பிரிவு 78. இந்தியா உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் எந்த நாட்டு நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது? ஜப்பான். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? காந்தி. அப்படியே ஜஸ்ட் மேட்ச் பண்ணுங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரியான விட இதுக்கு பி வரும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது எந்த பிரிவில் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 14. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பிரிவு 16. தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு 21A. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு அளித்தல் பிரிவு 21. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்? 158 3A. மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பலகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எது? பிரான்ஸ். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை எவ்வாறு அழைக்கிறோம்? GDP. நாடு முழுவதற்குமான ஒரே டேஷாக GST உள்ளது?
மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது. நாட்டு வருமானம் அளவிடுவது. பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. டேஷ் என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். உணவு பாதுகாப்பு. கீழ்கண்டவற்றுள் M1 பணம் என்பது எதை குறிக்கும்? காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். வறுமை கோடு பற்றிய வரையறையில் எதன் அடிப்படையிலான வரையறை சிறந்த வரையறையாக கருதப்படுகிறது? ஊட்டச்சத்து அடிப்படையிலான வரையறை தான் வறுமை கோடு பற்றிய வரையறையில் சிறந்த வரையறையாக கருதப்படுகிறது. சில உள்ளீடுகளின் அளவுகளை மாற்ற இயன்றும் சிலவற்றை மாற்ற இயலாத ஒரு காலம். குறுகிய காலம். ஆண்கள் இடம்பெயர்வதற்கு காரணம் என்ன? வேலைவாய்ப்பு தேடி. ஆடை தீப்பற்றி எரிந்தால் பாதிப்புக்கு உள்ளானவர் தரையில் உருள வேண்டும். டேஷ் என்ற கிரேக்க அறிஞர் உலக வரைபடத்தினை முதலில் வரைந்தார்? அனாக்சிமெண்டர். குகைகளின் கூரைகளிலிருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்வது, அதுக்கு பேர் என்ன? கொஸ்டின் மறைக்குது, இப்படி வச்சுக்கிறேன் பாருங்க. அதுக்கு பேர் கல்முனை. அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் பள்ளங்களில் மிகவும் ஆழமானது. பியூர்டோரிக்கோ பள்ளம். வாக்கியம் 1. தீர்க்க கோடுகளில் 180 டிகிரி தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு தேதி கோடானது அட்லாண்டிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் செல்கின்றது. இது வாக்கியம் 2. இதுல வாக்கியம் 1 சரி, 2 தவறு. இது சரி, இது தவறு. இங்கிலீஷ்ல தேவைப்படுறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் செக் பண்ணுங்க. சி தான் தவறாக பொருந்துகிறது. 40 டிகிரி 16 மணி நேரம். மிக குறைந்த வெப்பநிலை மொரோக்கோ நாட்டில் உள்ள டேஷில் பதிவாகியுள்ளது. இர்பான். வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் தெற்கு பகுதியை நோக்கி வீசும் தெற்கத்திய காற்று டேஷ் ஆகும். சிராக்கோ. கீழ்கண்டவற்றுள் ஒன்று மற்றும் கோட்டு சட்ட வரைமுறைகளில் வருவன அல்ல. கன உருவ மேற்பரப்பில் வரைந்த கோட்டு சட்டங்கள். நீ இந்தியாவில் வடக்கு நோக்கி நிற்பதாக கற்பனை செய்து கொள். ஈரான் எந்த திசையில் அமைந்துள்ளது? மேற்கு. ஸோ அந்த மேப் எடுத்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா இதே போல் கேள்வி இப்போ முன்னாடி இருந்த கொஸ்டின் அப்போதையும் பார்த்தோம். அப்போ எந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஷ் ஆகும். அதுக்கு பேர் பிளவு. ஃபஸ்ட்டு மடிப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கீழே பிளவுன்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் கண்டம் புவியின் 4 கோளங்களிலும் பரவியுள்ளது. ஆப்பிரிக்கா கண்டம். எல்னினோ ஆண்டில் எந்த பெருங்கடலின் வெப்பநிலை அதிகரிக்கிறது? பசிபிக் பெருங்கடல். ஒரு குடியிறக்கத்திற்கும் குடியேற்றத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்பது நிகர இடப்பெயர்வு. கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுதல். குருட்டு பள்ளத்தாக்கு உருவாக்கும் நிலத்தோற்றம் எது? போல்ஜே.
கீழ்கண்ட கூற்றையும் காரணத்தையும் அறிந்து சரியான விடையை கண்டறிக. கூற்று: அதிக அளவிலான உலக மக்கள் தொகை வளர்ச்சியானது பின்தங்கிய நாடுகளில் ஏற்படுகிறது. காரணம்: பின்தங்கிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைவான இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. வாக்கியம்: ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை என அழைக்கப்படுகிறது. காரணம்: இங்கு நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. இதுவும் ரெண்டுமே சரி. வாக்கியத்திற்கு ஏற்ற சரியான காரணம். எந்த மொரைன்களில் உயரமான முகடுகள் காணப்படும்? பக்கவாட்டு மொரைன்கள். தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்டு காலிஃப்ளவர் வடிவத்துடன் காணப்படும் மேகம் எது? இதுக்கு பேர் திரள் மேகங்கள். கீழ்கண்ட வாக்கியங்கள் ஒன்று தவறானது. இந்தியாவின் மொத்த உணவு பயிர்கள் உற்பத்தியில் 50% கோதுமை வழங்குகிறது. இது தவறானது. 360 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பென் மரத்தின் புதைப்படிவங்கள் இந்த நாடுகளில் மட்டுமே காணப்பட்டது. இந்தியா மற்றும் அண்டார்டிகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.